ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கல்லூருங்கிற கிராமம். அங்கே 1939 ஆண்டு அந்த நவராத்திரி பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கிராமத்தில் ஸ்ரீ பெரியவா அங்கே முகாம். அப்போது அருணோதயத்தில் தொடங்கிய பூஜை மத்தியானம் 1 மணிக்கு தான் முடிகிறது. மாலையில் அந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டா எல்லாரும். ஒரு சுவாமிகளோட அணுக்க தொண்டர் ஒருத்தர் பக்கத்தில் வந்துட்டு இருந்தார். சுவாமிகளோட பெரியவாளோட வலக்கை ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் கொஞ்சம் வீங்கின மாதிரி செவந்து இருந்தது. அதை அந்த தொண்டர் பார்த்துட்டோ பெரியவா கிட்ட எப்படி கேட்கறதுன்னு புரியாமல் தொடர்ந்து அவர் பின்னாடி போயின்னு இருக்கார். தன் வலது கை விரல்களையே கவனித்து வந்த அந்த தொண்டரை பார்த்து, என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு பெரியவா கேள்வி கேட்குறாளாம். மன்னிக்கணும், தங்களோட கை இன்னைக்கு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கு. காலம்பரை 4 சகசரநாமங்கள், 4 சகசரநாமம், அதாவது 4 ஆவர்த்திக்கும் குங்கும அர்ச்சனை செய்ததால் இருக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும் அப்படின்னு அந்த தொண்டர் சொல்கிறாராம். அர்ச்சனை செய்கிறது நல்லது அப்படின்னு அந்த தொண்டர் சொல்கிறார். அப்படியா? தன்னோட கையை பார்த்து சிரிச்சுண்டே அந்த பெரியவா மெல்லிய தொனியில் சொல்கிறாளாம். கரகரப்பிரியா ராகத்தில் சேத்துள்ளாரா ஸ்ருங்காரமூ அப்படின்னு பாடிண்டே வராலாம். பாடல் முடிஞ்சதும் இது யார் செஞ்ச கீர்த்தனை தெரியுமோ அப்படின்னு கேட்டாலாம். தெரியலையே அப்படின்னாராம் தொண்டர். தியாகராஜ சுவாமிகள் பண்ணது. ஸ்ரீராமனை கண்குளிர அலங்கரிச்சு மகிழறார். இந்த கைகள் அதுக்காக தான் படைக்கப்பட்டுருக்குன அப்படிங்கிறது அந்த கீர்த்தனையோட அர்த்தம். அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை செய்யறத விட இந்த கைக்கு பெரும் பேரு என்ன இருக்கு? 2 விரல்களாலும் அழுத்தமாக எடுத்து ஜெகன்மாதாவோட திருவடியில் அர்ச்சித்தாதான் அந்த பலன் உண்டு. அப்படி இல்லாமல் பாதி தரையிலும் பாதி அம்பாள் பாதத்திலும் விழற மாதிரி அர்ச்சனை செஞ்சா அது தப்பில்லையோ? அதனால எந்த காரியம் செஞ்சாலும் அழகாக செய்யணும் இல்லையோ? நான் அதை பதம் பார்த்து அழகாக அந்த கட்டை விரலுக்கும் அந்த 2 விரல்களுக்கும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்ததுனால எனக்கு அந்த சிரமம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு கிடையாது, எல்லாம் அம்பா பார்த்துப்பா அப்படின்னாலாம் பெரியவா. நாமளும் அதையே ஃபாலோ பண்ணணும். அம்பாளுக்கு பூ வைக்கிறதா இருந்தாலும், பூ அர்ச்சனை பண்ணுறதா இருந்தாலும் அந்த காம்பை கிள்ளிட்டு மெதுவாக வைக்கணும், தூக்கி தூக்கி போடாமல். அங்கே மேலே பாதி கீழே பாதி தரையில் பாதி. நம்ம அதே போல் தூபதீபம் காட்டின உடனே பூவை சுற்றி சமர்ப்பயாமின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கும் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அழகாக செய்யணும். எது செய்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு பணிவு, தெளிவு, ஒரு ஞானம் இருக்கணும். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்மகம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.